ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்காக நான் வந்து 63 கிலோமீட்டர் சிங்கிளே டிராவல் பண்ணி வந்திருக்கேன் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒழுங்கா சப்ஸ்கிரைப் பண்றீங்க. என்னடா இவ அதட்டி சொல்றா அப்படின்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்மளோட கோலை அச்சீவ் பண்றதுக்கு இன்னும் 2 months தான் இருக்கு. 1 lakh சப்ஸ்கிரைபர் இந்த வருஷம் எப்படியாவது அச்சீவ் பண்ணணும் நான் ஒரு கோலோட இருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியும். நம்ம எங்க வந்திருக்கோன்றத நான் அதை சொல்லிடுறேன். சிறுசேரி வரைக்கும் நம்ம டிராவல் பண்ணி வந்திருக்கோம். இந்த இடத்துக்கு ஏன் இவ்வளவு தூரம் வந்த அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த இடத்துல வந்து தமிழ்நாடு அண்ட் ஆந்திரா மீல்ஸ் ரெண்டுமே கிடைக்குமா, ரெண்டும் ஃபியூஷன் பண்ண மாதிரி எக்ஸிகியூட்டிவ் மீல்ஸும் கொடுக்குறாங்க. பியூர் வெஜ்ஜுங்க. ஆந்திரான்னு நீங்க மைண்ட் அந்த பக்கம் போயிடும். இது வந்து பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட். இது கரெக்டா வந்து நேம் சொல்லிடுறேன், திருப்தி வெஜ் ரெஸ்டாரண்ட். இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிப்காட் ஐடி பார்க்கு பக்கத்திலேயே இருக்கு, சிறுசேரியில லொக்கேட் ஆயிருக்குங்க. உங்களுக்கு இன்னொரு லேண்ட்மார்க் என்னன்னு பாத்தீங்கன்னா நோவட்டலுக்கு ஆப்போசிட்லயே இருக்கும் இந்த ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து உங்களுக்கு தனியாவே கொடுக்குறாங்க. தமிழ்நாடு மீல்ஸும் தனியா கொடுக்குறாங்க, ஆந்திரா மீல்ஸும் தனியா கொடுத்துருக்காங்க. அது இல்லாம இவங்களோட திருப்தி எக்ஸிகியூட்டிவ் வெஜ் மீல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுக்குறாங்க. அதுதான் ரெண்டுமே ஃபியூஷன் பண்ண மாதிரி வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதை தவிர வந்து என்னெல்லாம் இருக்கு இவங்க கிட்ட அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம் வாங்க. டுடே மீல்ஸ் மெனுன்னு சொல்லிட்டு போர்ட்ல என்னெல்லாம் மீல்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு போட்டுட்டாங்க. மீல்ஸ்ல என்னெல்லாம் கொடுக்குறாங்கன்னு போட்டிருக்காங்க. சாம்பார் வந்து முள்ளங்கி சாம்பாரா, தக்காளி ரசம், பூண்டு குழம்பு, கூட்டு வந்து சுரக்காய் கூட்டு, பொரியலுக்கு வந்து கேரட் பீன்ஸ், லெமன் சாதம், வெரைட்டி ரைஸ்க்கு, பருப்புக்கு பீர்க்கங்காய் பருப்பு, வறுவல் வாழைக்காய், சட்னி வந்து கோஸ் சட்னி. ஃபைனலாக நம்ம ஆர்டர் பண்ணது எல்லாமே வந்துருச்சு. வழக்கம் போல சோறு தான். ஏன்னா நான் திருப்தி ஸ்பெஷல் எக்ஸிகியூட்டிவ் மீல்ஸ் வாங்கியிருக்கேன், ஸ்டார்டர்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். சூப் வந்து இந்த மீல்ஸ்லேயே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். நல்லா சூப் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா சுட சுட இருக்கிறது தான் மஷ்ரூம் சூப்லாம். நல்லா அப்படியே குட்டி குட்டியாக மஷ்ரூம்ஸ்லாம் போட்டு அப்படியே திக்காக இருக்கு. கிளியர் சூப் மாதிரி கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதில் பெப்பர் ஆட் பண்ண வேணாம், ஆல்ரெடி பெப்பர்லாம் இருக்கு. சொன்ன மாதிரியே ஸ்பைசியா இருக்கு. நல்ல சூடு, வாயே அண்டிக்குச்சு. மஷ்ரூம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகி ஸ்பைசி சூப்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. நல்லா சால்ட்டு பெப்பரும் சூப்பராக இருந்தால் சூப்பராக இருக்கும். ஸ்வீட்டாலாம் இருந்தாங்கன்னா டொமேட்டோ சூப் வந்து டொமேட்டோ பிடிக்கும், ஆனால் சூப்பில் வந்து டொமேட்டோ பிடிக்காது. இங்கே வந்து டொமேட்டோவும் மஷ்ரூமும் ஆப்ஷனில் தராங்க. மஷ்ரூம் இருக்கும்போது அவங்க கேட்பாங்க. மோஸ்ட்டாக வந்து டொமேட்டோ சூப் தான் வரும்னு சொல்கிறாங்க இந்த மீல்ஸ்க்கு. நான் சில்லி மஷ்ரூம் வாங்கியிருக்கேன். எப்பவுமே ஆந்திரா மீல்ஸ் அப்படின்னாலே ஃப்ரைட் ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிடுவாங்க. இது வந்து இது மஷ்ரூம் 65, பன்னீரில் 65 பார்த்துருக்கோம், மஷ்ரூமில் 65 வித்தியாசமாக இருக்கும். நான் வந்து கருவேப்பிலையோட ஃப்ரை பண்ணியிருப்பாங்க, அந்த ஃப்ளேவருமே வருது. நல்லா கிறிஸ்பியா இருக்கு. ஒரு ஆனியனோட எடுத்து சாப்பிட்றேன். மட்டன் வந்து நல்லா சாஃப்டா உள்ள இருக்கிறதுனால வெளியில கிறிஸ்பியா இந்த கருவேப்பிலை ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஆர்டிஃபிஷியல் கலர் வந்து ஆட் பண்ணாம அப்படியே நேச்சுரலான மசாலாவும் போட்டிருக்காங்க, கலரும் போடல. இதுல வந்து பிரெட்ஸோ கார்ன்ஃபிளெக்ஸ் எதுவுமே கொடுக்கல. சூப்ல போட்டு சாப்பிடணும்னு தோணுது. நல்ல ஒரு ஃபீல். அப்படியே கிரன்ச்சியா அந்த சூப்போட சாப்பிடும்போது ரொம்ப ஓவர் ஹைப்லாம் கொடுக்குறாங்க. நல்லா இருக்கு. மீல்ஸ்க்கு வந்து என்னெல்லாம் வரும் அப்படின்னு சொல்றேன். ஸ்வீட்க்கு வந்து சக்கரை பொங்கல் கொடுத்துருக்காங்க, காரக்குழம்பு, பொரியல் எங்கோஸ் பொரியல் கொடுத்துருக்காங்க, கூட்டு, ரசம், சாம்பார், தயிர், பருப்பு பொடியும் இருக்கு, பருப்பும் கொடுத்துருக்காங்க. நம்ம பச்சடின்னு சொல்லுவாங்கல்ல அது, மூணு குழம்பு. இது வந்து சப்பாத்திக்கான குருமா. அப்புறம் வெரைட்டி ரைஸ்க்கு வந்து லெமன் ரைஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸிகியூட்டிவ் மீல்ஸ்ல வந்து யூஸ்வலா வரும் இல்லையா, இது வந்து வாழைக்காய் வறுவல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆந்திரா ஸ்டைல் வறுவலாம். கீ, பருப்பு, சப்பாத்தி, ரைஸ், அப்பளமும் சப்பாத்தி ஒரே மாதிரி இருக்கு. சரி, நம்ம சப்பாத்தி இருக்கு, குருமா இருக்கு, அப்பளம் மாதிரி இருக்கு. ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும் சப்பாத்தி. குருமா வந்து இந்த பரோட்டா கொடுப்பாங்க, இந்த குருமா திக்கா இருக்கு. எடுக்கும்போது ஹார்டா தான் இருந்தது, ஆனா சாப்பிட்றதுக்கு ஓகே தான், கொஞ்சம் சாஃப்டா இருந்திருக்கலாம். குருமா டேஸ்ட் அல்டிமேட். நான் சொன்னேன்ல, அந்த வாசத்தை பார்த்த உடனே
பரோட்டா கொடுக்குற ரெகுலர் குருமா அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பெல்லாம் வந்து காடை சாப்பிடக்கூடாது அப்படின்னும் போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வருது. ஓகே, நம்ம வந்து நான் சில்லி பன்னீர் வாங்கியிருக்கேன், சப்பாத்திக்கு அதோட ட்ரை பண்ணிருக்கேன். சில்லி பன்னீர் வந்து இந்த ஒரு போர்ஷன் கொடுக்குறாங்க. கேப்சிகம்லாம் போட்டு 3 கலர் கேப்சிகமும் போட்டிருக்காங்க. இது எப்படி குக் ஆயிருக்குன்னு பார்க்குறேன். கோட் மாதிரி பண்ணி ஃப்ரை பண்ணி போட்டிருக்காங்க. சாஃப்டா இருக்குங்க, எதிர்பார்க்கல இந்த சாஃப்ட்னஸ். இந்த சப்பாத்தியோட நல்லா சாஃப்டா இருக்கு. சில்லியோட நல்லா ஸ்பைசி, அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே ஸ்பைசியா இருக்கு. நான் கூட வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வரும் அப்படின்னு நினைச்சேன். நல்லா அந்த கார்லிக்லாம் போட்டு சாட்டே பண்ணதுனால அந்த ஒரு ஃப்ளேவருமே நல்லா இருக்கும். ரொம்ப ட்ரையா இல்லை, செமியா இருக்கு. ஆந்திரா ஹோட்டல்ல காரத்துக்கு குறைச்சலாம் அப்படின்ற மாதிரியே இருந்தது அந்த சில்லி பன்னீர். சரி, நம்ம வந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணிப்போம். இந்த லெமன் ரைஸ்ல வந்து வேர்க்கடலை எல்லாம் போட்டிருக்காங்க. இந்த நெல்லிக்கடலை நிறைய யூஸ் பண்ணுவாங்க போல. பச்சடியில நல்லா எண்ணெயை நிறைய தாளிச்சிருக்காங்க. ஊருக்கா மட்டும் என்ன பச்சடின்னு தெரியல, ஆனா நல்லா இருக்கு. சௌச்சௌ சொல்லுவாங்கல்ல, அந்த ஃப்ளேவர் வந்து சௌச்சௌல பச்சடி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா வந்து பூண்டு எல்லாமே போட்டிருக்காங்க. பூண்டை வந்து வதக்கி இடிச்சு போட்டிருக்காங்க. நல்லா ஒரு ஃப்ளேவர் வந்து லெமன் ரைஸ் வேற லெவல். வேர்க்கடலை பத்தி சொன்னீங்க, முந்திரி பருப்பை பத்தி சொன்னீங்கன்னு கேட்காதீங்க, முந்திரி பருப்பும் போட்டிருக்காங்க அவங்க. துவையெல்லாம் அல்டிமேட்டா இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது கேபேஜ் அங்க, நான் வந்து சௌச்சௌன்னு நினைச்சேன். கேபேஜ் எப்படி சட்னி பண்ணுவாங்கன்னு தெரியல, நல்லா இருக்கு. நம்ம வேட்டைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ரைஸ் வந்து அப்படியே குட்டி குட்டி குட்டியா இருக்குங்க. பருப்பு பொடி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கீ போதும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பருப்பு பொடி டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பழம். ஓகே, செம்மையா இருக்கு. நான் எதிர்பார்த்தது வந்து நடப்பேச்சு. அதுவும் இந்த அப்பளத்தோட இந்த மாதிரி பருப்பு பொடியெல்லாம் சரியான டேஸ்ட். மூளைக்குள்ள வந்து கொட்டாங்குச்சி பறக்குது. எனக்கு ஏன் வந்து இப்ப இருக்கு சமீப காலமா வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பருப்பு பொடியும் இதையும். இவங்க கிட்ட வந்து ரொம்ப யூனிக்கான டேஸ்ட்ல இருக்கும். சான்ஸே ஒரே ஒரு விஷயம் மிஸ்ஸிங்க. ஆந்திரா ஹோட்டல் அப்படின்னாலே வந்து கோம்புரா துவையல் இருக்கும். ஆனா கோம்புரா துவையலோட அவங்க கேபேஜ் துவையல்லாம் அடைச்சு நொறுக்கிருச்சு. நான் வந்து சாம்பார் காரக்குழம்புலாம் டேஸ்ட் பண்ணேன். மோர் குழம்பு வேற இருக்கு, போதும்னு நினைக்கிறேன் சாம்பாருக்கு. சாம்பார் நல்லா திக்கா கொடுத்துருக்காங்க. முள்ளங்கி சாம்பார். நான் வெளியே மெனுவை பார்த்தேன். இதுக்கு என்ன காய் வச்சுக்கலாம்? உங்களோட வாழைக்காய் வருது. சாம்பார் பத்தி சொல்லிடுறோம். சாம்பார் வந்து வேற லெவல், எல்லாமே வேற லெவல்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதனால அந்த முள்ளங்கியோட ஃபிளேவர் இறங்கிருக்குங்க. சாம்பார் வந்து மோஸ்டா ஸ்பைசினஸ் கம்மியா நம்ம ஊர் ஸ்டைல்ல இருக்கு, ஆந்திரா ஸ்டைல்ல இல்ல, தமிழ்நாடு ஸ்டைல்லயே கொடுத்துருக்காங்க. இந்த வாழைக்காய் வந்து சான்சேல நல்லா இருக்கு, நல்லா ஸ்பைசியா. அதுல கார்லிக்கோட ஃபிளேவரும் வருது. ரெட் சில்லியை வந்து அரைச்சு போட்டிருக்காங்க, அதனால காரம் நல்லா இருக்கு. பூண்டு குழம்பு. இங்க கார்லிக் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஆந்திராக்காரங்க சொல்ல இந்த ஹோட்டல்ல இருக்கவங்க நிறைய பூண்டு, எனக்கே ஒரு 5-6 பூண்டு வந்திருக்கும் போல. பூண்டு குழம்புக்கு இந்த பொரியல் வந்து ட்ரை பண்ணவே இல்லை. கார்ன்லாம் பாத்தீங்கன்னா தனியா தான் நம்ம வாங்கி சாப்பிடுற மாதிரி இருக்கும். அது பொரியல்லே கொடுக்கறதுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். பூண்டு குழம்பு சான்ஸே இல்லை, எல்லாம் பூண்டை வறுத்து போட்டிருக்காங்க. அதோட ஃபிளேவர் நல்லா இறங்கிருக்கு. இந்த பொரியல் வந்து சாலட் மாதிரி இருக்கு. கார்ன்ஸ் போட்டதுனால எனக்கு அப்படி தெரியுதான்னு தெரியல. ஆனா குக்கா இருக்கு சாலட் அப்படின்னு ரா வெஜிடபிள்ஸ் நினைச்சிட்டு போயிடும்.
நல்லா இருக்கும். ஸ்வீட் கார்னோட ஸ்வீட்னஸ் எல்லாம் சேர்த்து பொரியல்ல சாப்பிடும்போது அதாவது ஒரு மாதிரி யூனிக்கா கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு விஷயமுமே காரக்குழம்பு மட்டும் அவங்க ஊர் டேஸ்ட்ல இருக்கு, ஆந்திரா ஸ்டைல். நான் அவங்க ஊர் ஸ்டைல்னு சொன்னேன், ஆனா டேஸ்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணல. நல்லா வந்து தக்காளியோட டேஸ்ட் வந்து டாமினேட் பண்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கிறதுனால தான் நான் சொன்னேன் ஆந்திரா ஸ்டைல்ல இருக்கு அப்படின்ட்டு. மோர் குழம்பு ஆல்ரெடி சொன்னேன்ல, எனக்கு ரைஸ் அதிகமா இருக்கு, கொஞ்சமா என்னடா இது மோர் குழம்பா கேர்டான்னு தெரியல, அவ்வளோ திக்கா இருக்கு. அது வந்து வெண்டைக்காய் மோர் குழம்பு. நான் அவ்வளோ பச்சை மிளகாய் அப்படியே போட்டுட்டாங்கன்னு பயந்துட்டேன். உங்க கூட்டு மட்டும் நான் ட்ரை பண்ணவே இல்லை. ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கா, எதை சாப்பிடுறது எதை விடுறதுன்னு தெரியல. சின்ன வெங்காயம் போட்டிருக்காங்க, அதோட ஸ்வீட்னஸும் இருக்கு. பச்சை மிளகாய் அரைச்சி விட்டுருக்காங்க, நல்லா காரமாவும் இருக்கு. மோர் குழம்பு நல்லா ஒரு டேஸ்டா இருக்குங்க. பறக்கும் முறுக்கன்னு வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். மஷ்ரூம் ஃப்ரை இருக்குல்ல, அதை ட்ரை பண்ணலாம். பர்ஃபெக்டா இருக்கு. மோர் குழம்பு வந்து நல்ல ஒரு குவாலிட்டியா இருக்கு. ரசம் ரைஸ் போதும், ரசமே பாருங்க நல்லா திக்கா இருக்கு. ரசத்துல வந்து மிளகாத்தூள் போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி கலரா இருக்கு. தக்காளி நிறைய இருக்கு, தக்காளி ரசம். இந்த கூட்டை பத்தி நான் பேசவே இல்லை. மோர் குழம்போட டேஸ்ட் ரொம்ப டாமினேட் பண்ணிடுச்சு. ஸோ மாசம் எல்லாமே நல்லா இருக்கும். அதே மாதிரி ராஜ்மா போட்டிருக்காங்க கூட்டுல, புடலங்காய் கூட்டு, அதுவுமே எக்ஸலண்டா இருக்கும். காரமா இருக்கு நல்லா, ரசம் புளிப்பா, இந்த தக்காளியில் நிறைய போட்டதுனால புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்து சரியான டேஸ்ட். இதெல்லாம் பிடிக்கணும்பா. குழம்பு சாம்பார் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து அந்த பருப்பு கோத்துலேருந்தே சொல்றேன், நிறைய ஆப்ஷன் இருக்கு. சைட் டிஷ்க்கு ஆகட்டும், மெயின் டிஷ்க்கு ஆகட்டும். டெசர்ட்க்கு வந்து ஐஸ்கிரீம் வித் சாலட் கொடுப்பாங்க, அதனால நம்ம சக்கரை பொங்கலை முடிச்சிடும். சக்கரை பொங்கல் செம்மையா இருக்கும் போலயே. இவங்க கிட்ட வந்து என்னென்ன ஆவரேஜா இருக்கும்னு தெரியல, செம்மையா இருக்குங்க. ஏகப்பட்ட கீ, சக்கரை பொங்கல் சான்ஸே இல்ல. முந்திரி, தேங்காய், திராட்சை எல்லாம் நெய்லியே வறுத்து போட்டிருக்காங்க, சான்ஸே இல்ல. அப்படியே நெய்ய பெருகிது வாயில போட்டோன்னு. ரிச்சான கீ ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா அப்படி இருக்கும், அப்படி ஒரு டேஸ்ட். ராயல் ஃபலூடாவாங்க இவங்க கிட்ட. இவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷு நிறைய ட்ரை நட்ஸும் போட்டிருக்காங்க. கீழே வந்து ஒரு லேயர் ஃப்ரூட்ஸ் ஃபுல்லா போட்டிருக்காங்க. பாக்குறதுக்கே நல்லா இருக்கு. நல்லா போட்டிருக்காங்க இந்த காசு, நட்ஸு, வெண்ணிலா ஐஸ்கிரீம், அதோட சாப்பிடவே நல்லா இருக்கும். நிஜமாவே இவங்க சிக்னேச்சர் டிஷ்ஷு ஆசம். அந்த எக்ஸிக்யூட்டிவ் மீல்ஸ்க்கு வந்து உங்களுக்கு கட் ஃப்ரூட்ஸ் வித் வெண்ணிலா ஒரு ஸ்கூப் கொடுப்பாங்க. நம்ம வந்து ஃபலூடாவா வாங்கியாச்சு. எனக்கு வந்து ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. திருப்தி வந்துட்டு திருப்தியா இல்லாம எப்படி அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு சாப்பாடுங்க. வயிறு தான் வேணும் இந்த சாப்பாடு சாப்பிட, அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு. எனக்கு வந்து ஸ்டார்டர்ஸ்லேருந்து நான் வந்து உங்களுக்கு ரேட்டிங் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் சாப்பிட்ட அந்த மஷ்ரூம் 65 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரை வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருந்தது. பட் வந்து எனக்கு இன்னொரு ஸ்டார்டர் இருந்தது பார்த்தீங்கன்னா, சில்லி பன்னீர் தான் நல்ல ஒரு ஸ்பைசியாக செம்மையான ஸ்டார்டர். அந்த சூப்புக்கு வந்து ஆப்டாக இருந்துச்சு. இதுக்கு வந்து மஷ்ரூம் 65க்கு வந்து ஒரு 3.5 ரேட்டிங் கொடுப்பேன். சில்லி பன்னீர் வந்து செம்ம சாஃப்டா, செம்ம ஸ்பைசியா சூப்பரா இருந்துச்சு. அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 5க்கு 4 ரேட்டிங் கொடுப்பேன். அதுக்கப்புறமா வந்து எக்ஸிக்யூட்டிவ் மீல்ஸ் பத்தி சொல்றேன். தமிழ்நாடும் ஆந்திராவும் ஃபியூஷன் பண்ணி ரெண்டுமே மிக்ஸ் ஆன ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மீல்ஸ். ஸ்டார்டிங்ல எனக்கு சப்பாத்தி மட்டும் தான் ஹார்டா இருந்துச்சு, இந்த மாதிரி ஒரு ஃபீல். மற்றபடி எல்லா ஐட்டம்ஸுமே வந்து, அதாவது ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் கொடுத்துட்டு அவங்க வந்து டேஸ்ட் கம்மியா கொடுக்காம நல்ல ஒரு டேஸ்ட்டுங்க. இப்படி ஒரு டேஸ்ட் வந்து எங்கேயுமே சாப்பிட்டதில்லை. அந்த மாதிரி ஒரு அவங்க கொடுத்துருந்த அந்த பச்சடியிலேருந்து எல்லாமே, பருப்பு பொடியெல்லாம் வேற லெவல். இதுக்கு வந்து 5க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுக்கலாம்னு நான் பிளான் பண்ணேன்னா 4.5 கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் அந்த சப்பாத்தினால உங்களுக்கு வந்து 4.25 கொடுக்குறேன். திருப்திக்கு வாங்க, திருப்தியா போங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த சைடுக்கு வந்தீங்கன்னா எந்த இடத்துல நல்ல ஒரு வெஜ் மீல்ஸ் சாப்பிடலாம் அப்படின்னு கண்ணை மூடிட்டு இங்கே வரலாம். அந்த மாதிரி ஒரு பிளேஸை வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எனக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். யாரும் எனக்கு கமெண்ட் பண்ணி தேங்க்ஸ் சொல்கிற மாதிரி தெரியும். சரி, நான் இப்போ கிளம்புறேன். இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.